நைனா துணையில அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பீகாருக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. சேரன் கூட சந்தா பேசுறதுல ரொம்ப பிஸியா இருக்காரு. அதே மாதிரி சோழனும் நிலாவும் ரொம்ப நேரம் 2 பேரும் தனியாவே பேசிக்கிட்டே இருக்காங்க. பல்லவனும் பாண்டியும் 2 பேரும் போன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கஸ்தூரி அழுதுகிட்டே வருது. பாண்டி கார்த்திகா பாத்தியா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, இல்லையத்த என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாண்டி பதற. அப்பதான் பல்லவனும் என்னாச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் கேட்கிறாரு. கார்த்திகாவை காணாம்பா, எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, அப்பதான் நடேசன் வராரு. ஏ கஸ்தூரி ஏன் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, அண்ணே கார்த்திகாவை காணானே அப்படின்னு சொல்லி இங்க கஸ்தூரி சொல்ல, கார்த்தியாவை காணாமா என்ன சொல்ற, இங்கேயாவது இருப்பா போய் தேடு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்னு அவளை ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்ல, சரி இருங்க தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டே பல்லவா நீ இந்த பக்கமா போ நான் இந்த பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி தேடி போய்கிட்டு இருக்காரு. எங்க இந்த பக்கமா ஒரு பொண்ணு போறத பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இந்த பக்கமா ஒரு பொண்ணு போறத பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சைகையில சொல்லி பாண்டி விசாரிக்கிறாரு பீகார்ல. அங்கே இருக்கிறவங்களாம் சொல்றாங்க, ஆமா ஒரு லடிக்கு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இந்த பக்கமா போறத பத்தி சொல்றாங்க. சரின்னு சொல்லி பாண்டியும் தேடி போய்கிட்டு இருக்காரு. அந்த பக்கமா போனா பெரிய தோட்டம் மாதிரி வருது. உள்ள ஒரு கிணறு இருக்கு. கார்த்திகா கார்த்திகா எங்கெங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கத்திக்கிட்டே வராரு. ஒரு கிணறு இருக்கு. பார்த்தா அதுக்குள்ள கார்த்திகா கிடக்காங்க. கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. என்னப்பா பாண்டி கார்த்திகா கிடைச்சாலா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, பின்னாடியே நடேசன் பல்லவன் எல்லாரும் வராங்க. எங்க கார்த்திகா உள்ள கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, டே என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி நடேசன் பயங்கரமா அதிர்ச்சியாக இங்க பாண்டி உள்ள குதிச்சு கார்த்திகாவை தூக்குறாரு. கார்த்திகாவும் பார்த்தா கண்ணு முழிச்சுறாங்க. ஏண்டி கார்த்திகா ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அழுக, இதுக்கு மேல நான் என்னம்மா பண்ணணும், இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்க, ஏண்டி என்னடி ஆச்சு, நல்லா தானடி இருந்துகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்ல, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்ல, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி இங்க கஸ்தூரி கேட்க, ஆமாம்மா நேத்து நைட்டு நம்ம இங்க ஊருக்கு வந்தோம்ல, காலையில முகூர்த்தத்துல விடிஞ்சதுமே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வாட்ஸ்அப்ல எனக்கு போட்டோலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்ல, இங்க கஸ்தூரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. பாவி படு பாவி, நல்லா இருப்பானாவே, நம்ம கிட்ட ஒத்த வார்த்தை கூட சொல்லல, டிவோர்ஸும் வாங்கல, இந்த மாதிரி நேரத்துல இப்படி பண்ணிட்டானே, நாசமா போக, அவன் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி கஸ்தூரி இங்க கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கு. கார்த்திகா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. பாண்டி பல்லவன் நடேசனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி கஸ்தூரி விடு விடு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்னன்னே பண்றது, இப்படி பண்ணிட்டானே படுபாவி, நல்லவன் நினைச்சுதானே கட்டி கொடுத்தோம், இப்படி கார்த்திகா இருக்கையில இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கானு, அவனா நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி இங்க நடேசன் கிட்ட பேசிக்கிட்டு, அப்பதான் கஸ்தூரி பாண்டி கிட்ட, தம்பி பாண்டி ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, பரவாயில்லங்க ஏங்க இப்படி பண்ணீங்க, அந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அதுக்காக நீங்க செத்துட்டா எல்லாம் சரியா போயிருமா, நீங்க இந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா உங்க அம்மாவை நினைக்க மாட்டீங்களா, உங்க அம்மாவுடைய மனசை பத்தி நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஆறுதல் சொல்ல, என்ன பாண்டி பண்றது, நானும் அவரை பத்தி நினைக்க கூடாது, எல்லாம் சரியாயிரும், அவரும் என்னை புரிஞ்சுக்கிருவாரு, என்னை ஏத்துக்கிருவாருன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு நாள் பொழுத கடத்திக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டாரு, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அதான் செத்து போயிடலாமான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுக. சரிங்க விடுங்க அத்தை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, கஸ்தூரி கார்த்திகாவை கூட்டிட்டு போறாங்க. நடேசன் பாண்டியும் கார்த்திகாவையும் பேசுறத பார்த்துட்டு நடேசன் மனசுக்குள்ள தோணுது, ஏன் பாண்டி கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு தோணுது. இதை பத்தி பாண்டி கிட்ட பேசலாமா வேணாமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்க நடேசன் மனசுக்குள்ள ஒரே உறுத்தலாவே இருக்கு. கார்த்திகா வாழ்க்கை நல்லா இருக்கணும், கூட பிறந்த தங்கச்சி இப்படி கண் கலங்கிறது பார்க்கவே மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. கஸ்தூரி 1000 தான் பேசியிருந்தாலும் என் கூட பிறந்தவள் ஆயிட்டாளே, என் கூட பிறந்தவ மக கல்யாணம் இப்படி ஆயிப்போச்சே, அவளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கார்த்திகாவை நினைச்சு வருத்தப்படுறாரு. என்ன பண்ணலாம், அந்த சந்தாவை மட்டும் இவன் பார்க்காம இருந்திருந்தானா கார்த்திகாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இப்ப சந்தாவும் சேரனும் இப்படி இருக்காங்க, பாண்டியத்தான் போய் சாட்டுல கார்த்திகா கட்டி வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு தோணுது. இங்க கார்த்திகா கழுத்துல இருந்த தாலிய காணா, எங்கடி கழுத்துல இருந்த தாலி எங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, தெரியலையம்மா, கிணத்துல குதிக்கையில கிணத்தோட போயிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்ல, அந்த படுபாவை கட்டின தாலி இனிமேல் உனக்கு எதுக்குடி, அது கிணத்தோடயே போகட்டும், நாசமா போறவன் உன்னைய விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டானடி, நான் இதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்ல, இதுக்கு மேல நீ என்னம்மா பண்றது, விவாகரத்து கேட்டாங்க, அந்தான்னு இழுத்தடிச்சோம், கடைசியில அந்த ஆளு நமக்கு தெரியாமே இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டாரு,
இதுக்கு மேல அந்த ஆளை பத்தி பேசவே வேணாம், அந்த ஆள் சவகாசமே வேணாம், அந்த ஆளை தலைமுழுகளை தான் நினைச்சுக்கிறட்டும், அந்த ஆளோடைய கட்டின தாலி அப்படியே கிணத்தோடையே போயிடட்டும், இனி விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுதுகிட்டு இருக்க. உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்காதாடி அப்படின்னு சொல்லி இங்க கஸ்தூரி அழுதுகிட்டு இருக்க. அப்பதான் நடேசன் வராரு. வானே உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கூப்பிட, என்னம்மா தலையெல்லாம் தோட்டனியா, என்னம்மா கார்த்திகா இப்படி நீ செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஆறுதல் சொல்ல, என்னம்மாமா பண்றது, என்னால முடியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுகவும், சரி அழுகாது கஸ்தூரி இங்கே வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி நடேசன் தனியா கூட்டிட்டு போறாரு. என்னன்னு என்ன அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, இல்ல நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்கிற மாட்டி அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்க, என்ன நீ சொல்ற, என்ன கேட்க போற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, இல்ல நீ ஏன் கார்த்திகாவை பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, கஸ்தூரிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அண்ணே என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அதிர்ச்சியாக, நானே தப்பாவா கேட்டுட்டேன், 2 பேர்த்துக்கும் உறவு முறை தானே, 2 பேரும் கட்டிக்கிற முறை தானே, பாண்டி கார்த்தியாவிட 1 வயசு மூத்தவன் தானே, ஏன் பாண்டியை கார்த்தியா கட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, அண்ணே இப்ப என் கண்ணுக்கு நீ தெய்வமா தெரியறனே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பட்டுன்னு நடேசன் காலில் விழுக, கஸ்தூரி கஸ்தூரி எந்திரி முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, அண்ணே இது நடக்குமானே, இது மட்டும் நடந்துருச்சுன்னு வையேன், நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா கண்ணை மூடிடுவேனே அப்படின்னு சொல்லி கஸ்தூரி சொல்ல, எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, கார்த்திகா இந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போகணும்னு நான் நினைக்கவே இல்லை, இப்படி கார்த்தியா விட்டுட்டு இன்னொரு பொண்ணு அந்த பையன் கட்டிக்கிட்டானே, அந்த பையன் பார்க்க அப்படி இருந்தான் நல்லவன் நினைச்சேன், நானும் கடைசியில இப்படி செய்வேன் நான் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, படுவாவி படுவாவி இப்படி செஞ்சுட்டானேன்னு அப்படின்னு சொல்லி கஸ்தூரியும் சொல்ல, இங்கே பாரு கஸ்தூரி, அந்த பாண்டி அந்த ஆட்டோக்காரன் மாணிக்கம் மக வானதியோட சுத்திக்கிட்டு திரியான், 2 பேரும் காதலிக்கிறாங்க, ஆனா எனக்கு அந்த வானதி பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணவே இல்லை, அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரை என் மனசுக்கு பாண்டிக்கு அவ சரியா வருவான்னு எனக்கு தோணவே கிடையாது, இது நாள் வரை அவ 2 பேத்துக்கு சண்டை 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 தான், 2 பேரும் அனுசரியா போற ஆளும் கிடையாது, எனக்கு என்னமோ பாண்டிக்கு கார்த்தியா தான் சரியான ஆளுன்னு தோணுது அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்ல, பாண்டியும் அந்த பிள்ளையும் காதலிக்கிறாங்கன்னு சொல்ற, அப்புறம் எப்படி நீ பாண்டிக்கும் கார்த்தியாவுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேட்க, நம்ம தான் ஏதாவது செய்யணும், என்ன அந்த பிள்ளை கழுத்துல பாண்டி தாலியா கட்டிட்டியா, கிடையாதுல்ல, பாத்துக்கலாம் பொறுமையாயிரு, கார்த்தியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய நான் அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி நடேசன் வாக்கு கொடுக்க, அண்ணே நீ இப்படி சொன்னதுதானே என் மனசுக்கு இப்ப தட்டிக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்தூரி அழுக, சரி கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நடேசன் கஸ்தூரிக்கு ஆறுதலா இருக்காரு. கஸ்தூரி நடேசனை நினைச்சு ரொம்ப கண் கலங்குறாங்க. இவ்வளவு நாள் அண்ணனை புரிஞ்சுக்கிறாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை நினைச்சு கஸ்தூரி வருத்தப்பட்டு அழுகுறாங்க.